Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு மார்ச் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது அதோட டைம் அண்ட் இந்த நேரத்துல இந்த சூரிய கிரகணத்து நாட்கள்ல பிரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு வரக்கூடிய அதிகப்படியான பேருக்கு வரும்ல சந்தேகம், அது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா 2:20க்கு ஆரம்பிக்குது மத்தியானம். ஸோ நாளைக்கு மத்தியானம் 2:20க்கு ஆரம்பித்து 6:13க்கு இந்த சூரிய கிரகணம் வந்து முடியுது. இந்த சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடக்குது. இது எப்போ உச்சமாக இருக்கும், இந்த கிரகணம் எப்போ பீக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:17க்கு. ஸோ 4:15 போல் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி நிறையா டவுட் வரும். ஆல்ரெடி ப்ரெக்னென்சியை வந்து இருந்தவங்க, ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க ஓரளவு இதை பற்றி பயப்படாமல் இருப்பீங்க. பட் புதுசாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1 வந்து நிறைய பேருக்கு சாப்பிடலாமா, இந்த டைமில் சாப்பிடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நான் காலையிலே சாப்பிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன் இந்த கிரகணத்தப்போ அப்படின்ற மாதிரி. சாப்பிடவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் இந்த மாதிரி எடுக்காதீங்க. அளவான சாப்பாடு, வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஜூஸ், இளநீர் இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் வெஜ்ஜு சாப்பாடு நீங்கள் எடுக்கலாம். நான்வெஜ் அண்ட் ஆயில் ஃபுட்டு வேண்டாம். அதுவுமே ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை அது டைஜஷன் ஆகாமல் வாமிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த டைமில் ஃபுட்டு சாப்பிட்டா பாய்சன் ஆயிரும், பேபிக்கு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த டவுட் ஏன் வருதுன்னு தெரில. 4 மணி நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கிறீங்கன்னா தான் அது தப்பு. நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கே பார்த்தீங்கன்னா தண்ணின்றது அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். ஆல்ரெடி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க 4 மணி நேரம் நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா அது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம், உங்களுக்கு ஹீட் ஆகிடும் பாடி. ஸோ தண்ணி வந்து தாராளமாக குடிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த டைமில் சூரிய கிரகணத்தப்போ தூங்கலாமான்னு கேட்குறாங்க நிறைய பேர். அதுவுமே பிரச்சனையே கிடையாதுங்க. தூங்குறதுனால ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இந்த சூரிய கிரகணத்துக்கும் தூங்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக தூங்கலாம். அதே மாதிரி வெளியே போகலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வரும். வெளியே வந்து இப்போ பர்பஸ்ஃபுல்லி நீங்கள் போகாதீங்க. ஒரு சின்ன விஷயம் நம்ம போகணும், ஏதோ ஒன்று அவுட்டிங் போகிறோம் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஏதாவது முக்கியமானது தவிர்க்க முடியலன்னா போங்க. ஸோ போகிறதுனா போகலாம். ஆனால் என்னென்னா அந்த 4 மணி நேரம் வெயிலாக இருக்கும், தொடர்ந்து வெளியே இருக்கிறது நீங்கள் ஒரு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஊரில் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது சூரிய கிரகணத்தப்போ நேரில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க போகக்கூடாது அப்படின்றது. இப்போ போகிறதுனால நிறைய பேருக்கு நாளைக்கு சூரிய கிரகணம்னே தெரியாது. அவங்க நாளைக்கு நார்மல் டே மாதிரி போவாங்க. அப்போ போனவங்களுக்குலாம் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தப்பு இல்லைல்ல. ஸோ முடிஞ்ச அளவு நாளைக்கு போகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அந்த 4 மணி நேரம் தொடர்ந்து வெயிலில் இருக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ண வேண்டாம். அதுதான் என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இப்போ போகிறதுனால தப்பாக நிறைய பேர் கமெண்ட்லலாம் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் நம்பாதீங்க, இவங்க ஏதோ உளறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுல தப்பு கிடையாதுல்ல. முக்கியமானதுன்னா நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து மொபைல் லேப்டாப் பார்க்கலாமா, நான் ஒர்க் பண்ணுறேன் லேப்டாப் பார்க்கலாமா மொபைல் பார்க்கலாமான்னு டவுட் வரும். பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ரொம்ப வயிறுக்கிட்ட வச்சு வந்து பார்க்காதீங்க, ஃபோன்லாம் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்காதீங்க. இது வந்து கிரகணத்தப்போன்னு கிடையாது, பொதுவாகவே ரொம்ப இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வயிறுக்கிட்ட வச்சு கொண்டு போய் பார்க்குறது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சப்புறம் குளிக்கணுமா, சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணணுமான்றதும் டவுட் வரும் நிறைய பேருக்கு. இப்போது வந்துட்டு நீங்கள் இது வந்து இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 ஹவர்ஸ் அந்த கிரகணத்து நேரத்தில் நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிச்சுருங்க, அதுதான் நல்லது. ஏன்னா வெயிலில் போயிட்டு வந்திருக்கோம், பாடி ஹீட்டாக இருக்கும், குளிச்சிடணும். மற்றபடி நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கீங்கன்னா நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும்னு கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் குளிக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்றது ஒரு டவுட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நம்பிக்கை பொறுத்தது. இப்போ கோயில்லையுமே பார்த்திங்கன்னா அந்த கிரகணத்தப்போ பிரகாரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடிடுவாங்க அந்த டைமில். ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ கோயிலுக்கு அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதும். ஸோ உங்களுக்கு இது நம்பிக்கை சார்ந்தது, உங்களால் முடியுது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை வேணாம் அதெல்லாம் எனக்கு நான் நினைக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ இது வந்து அவங்கவுங்க விருப்பம் சார்ந்தது. ஸோ கிரகணத்தப்போ நல்லா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு ரிலாக்ஸாக இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.